ஹீரோயின ட்ராப் பண்றாரு. ட்ராப் பண்ணிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ம். போகும்போது வந்து கேட்குறாங்க, "உனக்கு என்ட்ட சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? இந்த குஷி படம் ஜோதிகா மாரி. ஆ. என் இடுப்ப பாத்தியா? இல்ல இடுப்ப பாக்கலையா? ஆமா, பாத்தியா? பாக்கலையா? ஆமா. உனக்கு என்ன புடிக்குமா? புடிக்காதா? சொல்லணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ம். அப்பயும் அவர் வந்து நம்ம தமிழ்ல இதய முரளி பார்த்திருப்பாரு போல இருக்கு. அவராட்டயும் அங்க லவ்வ சொல்ல முடியல. சொல்ல முடியாது. அதனால வந்து என்ன பண்றாருன்னா, "இல்லையே, நீ நீலாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாரி. ம். உன்ன போய் நான் எப்படி?" அப்படின்ட்டு தலைய சொரிய ம். ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. ச்சே! என்னடா தொத்துக்கிட்டே இருக்கியேடா! அப்படின்ட்டு பேக்லேருந்து அந்த ஆமா. ஒன் விஷ் லவ் எடுக்குறாரு. ம். எடுத்துட்டு அத அந்த லேபிள் எல்லாம் பிரிச்சு படிச்சு பார்க்குறாரு. ம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. சரின்ட்டு பிரிச்சு அந்த ஒன் விஷ் லவ் உடைக்கிறாரு. உடைக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கி வந்து என்ன வந்து உலகத்துல எல்லாத்த விடயும் அதிகமா காதலிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி உடைச்சிடுறாரு. ம். அந்த வேர்ட்ஸ இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்திருக்கலாம். ஆமா, அங்க தான் சனியும் புடிச்சுச்சு அவருக்கு. ஆமா, அந்த சனியம் புடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஸ்னாப் பண்ண மாரி ஆமா. ஆ ஹீரோயின் வந்து அப்படியே அந்த டோர்ல அப்படியே நிக்கிறாங்க. சட்டென்று மாறுது வானிலையில ஆம், உன் பூனை செத்து போயிடுச்சுன்னு சொன்னேல்ல, வாயேன். அப்படியே நம்ம ஒரு ட்ரிங்க் போட்டு அப்படியே பேசலாம். நீ உள்ள வாயேன், ம். வாயேன். இப்ப நீ வந்தே ஆவணும். வந்தே ஆகணும். அப்படின்ட்டு கைய புடிச்சு இழுக்குறாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் தான் ஹேவ் அ பிரேக், ஹேவ் அ கிட்கேட் அப்படின்னு ஆமா. உடைச்சதுக்கு அப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் கிடையாது, அசம்பாவிதங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. அதாவது பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். ஆமா. அந்த ம். சம்பவத்துல வந்து நம்ம ஹீரோ ஆர் ஸ்லாஷ் வில்லன் வந்து பாத்தீங்கன்னா, ம். கார்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. ஆமா. கார்ல உட்கார்ந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிப்பாரு. தெரியும். ஆ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிச்சு, ஆமா. "ஹலோ, ஆ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா? கடை எப்ப சார் தொறப்பீங்க?" அப்படின்னு கேட்பாரு. ஆமா. கடை ஏற்கனவே தொறந்து தான்டா இருக்கு முண்டோம். நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது சொல்லு. ஆமா. ஆ ஏதாச்சும் பண்ணி இந்த விஷயம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரோ இல்ல மாத்தவோ முடியுமா? ரிவர்ஸ் உங்களுக்கு பண்ண ப்ரொவிஷன் முடியுமா? இருக்கா? அப்படின்னு. ஆ சார் உங்களுக்கு விஷயம் மாத்தணுமா? ஆ என்னவா மாத்தணும்னு நெனைக்கிறீங்க? ஆ உண்மையிலேயே மாத்த முடியுமா? சரி அப்ப நான் வந்து இதுக்கு பதிலா இத மாத்திக்கவா? அப்படின்னு கேட்பாரு. ம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடா தண்டம். ஒண்ணு நீ சாவணும். ம். இல்லன்னா வந்து அவ சாவணும். அவசானம். அதுவரைக்கும் இந்த விஷயம் எதுவுமே பண்ண முடியாது. ஆ. டேய்! அப்ப எதுக்குடா மாத்த போற மாரி அது என்ன சார் மாத்தணும்? அதெல்லாம் கேட்ட அங்க ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல எனக்கு இது உண்மையிலேயே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா, ஆமா. ஏய் அது கால் எப்படி இருக்குன்னா, ம். அப்ப ஏன்டா இத நீ மாத்த போற மாரியே என்ட்ட அ கேள்வி ஆ கேட்ட? ஆமா. மாத்த முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்டே செம்ம சொல்லியிருக்க காமெடி. ஆமா. வேண்டியது தானே? அத நான் தியேட்டர்ல அது அப்படின்னு பார்க்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு. அப்படிங்கிற மாரி இருக்கும். ம். ஸோ அது வந்து ஒரு செம்ம ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட். ஏன்னா படம் ரொம்ப சீரியஸா இருக்கும்போது, அந்த ஒரு விஷயம் வந்து ஆமா. செம்ம இதா இருந்துச்சு. ஒரு பிரீதர் மாரி இருந்துச்சு.